ஓ ஹை கைஸ். ஆக்சுவலி இது என்னோட ஒரு சைல்டுஹுட் காஸ்டியூம்னே சொல்லலாம். ஃபேவரட் காஸ்டியூம். சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு காஸ்டியூம்காக தான் ஆசைப்பட்டேன். அண்ட் தென் இப்போ நான் ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு போகிறனால ஐ ஜஸ்ட் அச்சீவ் இட். சுற்றி வைக்காமல் சொல்லணும்னா, நான் வந்து இப்போது எலெக்ஷனுக்காக கிளம்பிட்டுருக்கேன். போயிட்டு என்னோடய ஓட்டை போடுறதுக்கு. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த லீவ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் யூஸ்வலாகவே எலெக்ஷன் அன்றைக்கி லீவ் தான். பட் ஸ்டில் அந்த அப்ளை பண்ணுறது இருக்கு இல்லையா, நம்ம புது ஆஃபீஸ்னால சில விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எங்கே அப்ளை பண்ணுறது, யார்கிட்ட என்ன சொல்லணும், எங்கே அப்ளை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதை எப்படியும் தேடி பிடிச்சி ஒரு வாரமாக அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் மீதி இருக்க டேஸ்க்கெலாம் லீவ் அப்ளை பண்ணி வாங்கி, அதுவும் இல்லாமல் ஊருக்கு போகிற அன்றைக்கி நேற்றுன்னு பார்த்து கொஞ்சம் டாஸ்க் ஹெவியாகி அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. லைக் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான், அண்ணனுக்காக. ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அண்ணன் வந்து எங்கே இருந்தாலும் எப்படியாச்சும் அலட்சியமாக இல்லாமல் டிக்கெட் போட்டு வந்துருக்கேன்னாரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்காக நான் வரேன். தூரம் கஷ்டப்பட்டு கிளம்பி போகிறதுக்கு உண்மையிலே காரணம் என்னென்னா, அந்த ஒருத்தர் மட்டும்தான். ஊருக்காகலாம் கிடையாது. அண்ணன் கேட்டார், அவருக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் இந்த ஒரு ட்ராவல் பண்ணி போகிறது எல்லாமே. பிகாஸ் ஐ நீட் டு ட்ராவல் 6.5 hours to 7 hours. அதனால் எவ்ரிதிங் ஃபார் திஸ் ஒன் மேன். அண்ட் தென் அது வந்து உண்மையிலே ஒரு தளபதி எஃபெக்ட் தான். அதை நான் சும்மா பேசுக்காகலாம் தளபதி எஃபெக்ட் சொல்ல. பிகாஸ் நான் இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சின்ன வயசில் நம்ம எல்லாருமே கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நானும் பார்த்துட்ருப்பேன். எங்கள் வீட்டில் ஆனால் சாயங்காலம் ஒரு 7:30 மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த டிபேட் ஷோ மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த பாலிடிக்ஸ் கிரிட்டிசைஸ், அதுக்கப்புறம் டிபேட் ஷோ இது மட்டும் தான் பார்ப்பாங்க. வேறு எதுவுமே விடாது. எனக்கு அப்போல்லாம் செம்ம இரிட்டேட்டிங் ஆகும். என்னடா இவங்க 4 பேர் பேசுறதே பார்த்துட்டு இருக்காங்களே, வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்களே. ஆனால் இப்போது அண்ணன் வந்து எலெக்ஷனுக்கு வந்தாங்களோ, நான் அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஜென்ரல் யூடியூப் ஃபீட்ஸோட எனக்கு இதுதான் அதிகமாக வருது. அண்ட் நான் அதை தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து அவரோட இம்பேக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதில் ஒரு சம்மந்தமே தெரியாமல் இருந்தவன் இப்போ அதுக்குள்ளே வந்து அதில் நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ தட்ஸ் இஸ் இம்பேக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பாலிடிக்ஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஓட் பண்ணுறதுக்கு. என்றைக்கும் கிளம்ப போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ராவல் அண்ட் ட்ரெயின் ஷாட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறேன். பிகாஸ் தெரியல, வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது. வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்குது. இந்த நேரம் பார்த்து 2 சட்டை கஸ்டமர் போட்டிருக்கேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு கிளம்புறப்போ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் இருந்துச்சுன்னா காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஸ்டே டியூன்ட்.